கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்துவ சபை வழங்குறதான தேவ சமாதானம் நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கான நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. யோவான் நிருபத்தில் 3வது நிருபம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனம், மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதா. அது காயுவுக்கு யோவான் எழுதுகிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டோட பிள்ளைகளுக்கு பொதுவாகவே எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டுகிட்ட வந்திருக்கேன். வியாதி அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுக்காக, சமாதானம் அப்படியே இல்லாமல் இருக்கிறதுக்காக, நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்காக, அப்படியே பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறதுக்காக ஆண்டவர்கிட்ட வரலை. ஆண்டோடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்கிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நமக்குள்ளே, நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம்னு இருக்குது. அது முதலாவது ஆவி தான் வசனத்தில் வருது. ஆவின்னு சொல்கிறது நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் வருகிறத அந்த சத்தம் அல்லது ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆவியில் நிறைய ஆவி இருக்குது. மனுஷன் ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்குது, கர்த்தருடைய ஆவி இருக்குது, சாத்தானுடைய ஆவி இருக்குது, பொல்லாத ஆவி இருக்குது, நிறைய ஆவிகள். அதை 3ஆக பிரித்தா மனுஷனுடைய ஆவி 1, கர்த்தருடைய ஆவி 2, பிசாசுடைய ஆவி 3 தான் பிரதானமான ஆவிகள். இந்த நமக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. ஆத்மா என்கிறது நம்ம சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியது, கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரு ஆத்மா. அதுக்கு ஆங்கிலத்தில் இன்னர் சோல்னு சொல்லுவாங்க. மறைவான ஒரு காரியம், அதை யாரும் பார்க்க முடியாது. இங்கேருந்து நான் நடந்து போகணுன்னு சொல்லி எனக்கு கட்டளை கொடுக்குறது இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மா கட்டளை கொடுத்தா என் கால் நடக்க ஆரம்பிக்கும். சரீரம், இருதயம், கர்த்தருக்கு இதெல்லாம் உள்ளே அப்படியே அடங்கியிருக்கு. 3வது நாம் வெளியரங்கமாக பார்க்கிற நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தலைமுடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஆண்டவர் உண்டாக்கினது ஒன்றை நம்ம குறைக்க முடியாது, கூட்ட முடியாது. மத்தேயுல சொல்லும்போது நீ கவலைப்படுறதுனால உன் சரீர அளவை ஒரு முழுத்த உன்னால் கூட்ட முடியுமா? உன்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை உன்னை கலருக்கு நிறத்தை மாற்ற முடியுமான்னு கேள்வியெல்லாம் கேட்குறார். ஆகவே நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சரீர உறுப்புகள் ஒவ்வொன்றும் விலையேறப்பட்டது. இதில் பலவீனமானது, பலமுள்ளது எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவையானது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சரீரத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆத்மா என்கிறது, அது நம்ம வேதம் சொல்கிறது ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 103ஆம் சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த ஆத்மா ஆண்டருக்குள்ளே இருந்தால் தான் ஜெபம் பண்ணும். இந்த ஆத்மா ஆண்டருக்குள்ளே இருந்தால் தான் சங்கீதம் படிக்கும். இந்த ஆத்மா ஆண்டருக்குள்ளே இருந்தால் தான் பாட்டு பாடும். இந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான் ஆராதனைக்கு வரும். இந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான் ஆத்மாதம் செய்யும். இந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான் காணிக்கை சம்பவம் கொடுக்கும். இந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே இருந்தால் தான் ஆத்மாக்களே ஆதாயம் பண்ணும். அதனால தான் ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்மாவே, 103ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் அவரை ஸ்தோத்திரிக்கணும், அதை மறந்துடுறோம். அவருக்கு நன்றி சொல்லணும், அதை மறந்துடுறோம். இதையெல்லாம் மறந்தாலும் அவர் செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களையும் நம்ம அநேக நேரங்களில் மறந்துடுறோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், நீ மறக்காதே. நீங்கள் அநேக நேரங்களில் உங்களுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பேசிக்குங்க. யாராவது உங்களை திட்டாங்கன்னு வைங்க, யாராவது ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா, நீங்கள் நடந்து போகும்போது, இல்லை உட்காந்துட்டு இருக்கும்போது, அதிகமாக படுத்துட்டு இருக்கும்போது, தூங்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வரலைன்னா அவங்க சொன்னது அப்படியே ஞாபகம் வரும். இப்படி இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, இப்படி இந்த விசுவாசி சொல்லிட்டாரு,
இப்படி இந்த தம்பி சொல்லிட்டாரு, இப்படி இந்த அக்கா சொல்லிட்டாங்களே, இப்படி இந்த அம்மா சொல்லிட்டாங்களே, அந்த மனசில் அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அது நினைக்கிறோம்ல. அதே போல் கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை மறக்காதன்னு சொல்லி ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 2ஆம் வசனம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறந்து அவர் செய்த கரிகள் எல்லாம் மறந்து ஆராதனைக்கு போகிறதில்ல. இவங்க சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது நடக்கலைன்னா இவங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆராதனைக்கு போக மாட்டாங்க, சபைக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஊழியம் செய்தவங்க கூட ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், நான் கேட்ட காரியத்தை ஆண்டவர் செய்யலை, நான் நினச்ச காரியத்தை ஆண்டவர் செய்யலை, நான் எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லி இங்கலாய்க்கிறாங்களே தவிர, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்கிற இருதயம் நமக்கு வேண்டும். இது நம்முடைய ஆத்துமாவில் தான் உருவாகும். இந்த ஆத்துமாவில் தான் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம், நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் உருவாது ஆத்துமாவில் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆத்துமாவை குறித்து நீதிமொழியின் புஸ்தகத்தில் சாலமோன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19 அதிகாரம் 2ஆம் வசனம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆத்மா அறிவில்லாது இருக்கிறது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறானாம். வேகமாக நடக்கிறவன் பார்த்தீங்கன்னா தவறான பழியில் போகிறான்றார். சிலர் எப்பவும் வேகமாக செய்வாங்க, நிதானமாக இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுறது அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன், நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். வேகமாக ஓடி மூச்சு திணறி கீழே விழுந்து அடிபட்டு, சில நேரங்களில் வேகமாக ரன்னிங் ரேஸில் ஓடுற ஆளுங்க கீழே விழுந்து அப்படியே செத்து போகிறதெல்லாம் நான் பார்க்குறோம். வேகமாக ஓடி பரிசு வாங்க நினைக்கிறவங்க அநேக நேரங்களில் போகிற வழியில் விழுந்து அப்படியே மூச்சு அடைஞ்சு செத்துடுறாங்க. நிதானமாக ஓடுற வாழ்க்கை எப்பவுமே நல்லதாக இருக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த வசனம் பாருங்கள், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கால் வேகமாக நடக்கிறவன் தப்பி நடக்கிறான்னு சொல்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த 103ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, சங்கீதக்காரன் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3ஆம் வசனத்தில், அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த ஆத்மாவே நீ மறக்காத ஆண்டவரை. நீங்கள் அடிக்கடி சொல்லணும். பொதுவாக நம்ம தமிழ்காரங்க ஜெபம் பண்ணும்போது தான் கடைசியில் ஒரு ஜெபத்தை முடிச்சதும் ஒரு வார்த்தை சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதே ஒரு வெளிநாட்டில் ஆங்கிலேயர்கள் இல்லை வெளிநாட்டுக்காரங்க பிரசங்கம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது அவங்க முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சோம், இன் ஜீசஸ் நேம், முடிஞ்சிச்சு. அவங்க இந்த மாதிரி இந்த 103ஆம் சங்கீதத்தில் சொல்ல வார்த்தையெல்லாம் நினைக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. இது ஒரு நல்ல காரியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. 3ஆம் வசனம் பாருங்கள், அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை விசாரிக்கிறார், நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறார், நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுகிறார். இந்த ஆத்மா சரியாக இருந்தால் தான் மற்ற ஆத்மாக்களே ஆண்டவர்களை கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்கிறேன், நான் கெட்டு யாரையும் வாழ வைக்க முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் கெட்டாலும் பரவாயில்லப்பா சார், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், மற்றவங்கள ஏன் நீங்கள் நல்லா இருந்தால் தானே மற்றவங்கள வாழ வைக்க முடியும், நீங்கள் அதுக்கு ஏன் கெடணும், நீங்கள் யாரும் கெட்டு யாரையும் வாழ வைக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் மரித்து நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துருக்கிறார். நல்லா கவனி, நம்முடைய ஆண்டவர் மரித்து நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துருக்கிறார்.
ஆனால் நாம் கெட்டு யாரும் என்ன செய்ய முடியாது, வாழ வைக்க முடியாது. இந்த வசனத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். ஆவியையும் காத்துக்கொள்ளணும், ஆத்மாவையும் காத்துக்கொள்ளணும், சரீரத்தையும் காத்துக்கொள்ளணும். எது வரைக்கும் என்று சொன்னால் இயேசு வர வரைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காயுக்கு யோவான் நிருபத்தில் சொல்லும்போது வாழ்த்து செய்தியாக இப்படி சொல்லுகிறான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் ஆவிக்கும் செய்த நன்மைகளை மறக்காத இருதயத்தை எங்களுக்கு தாரும். சங்கீதக்காரர் 103ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்ன அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தார். இந்த செய்தி ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும், அருமையான ஓனருக்கு நல்ல சுகம் வெள்ள தாரும். ஆண்டவரை பணிபுரிய தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பார்த்து கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கனம், துதி, மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கலங்காதே, திகையாதே, கல்வாரி சத்தம் தோனிக்குதே. கலங்காதே, திகையாதே, வாரும் தேவாரம் சுமப்போரே, வாருங்கள் என் இயேசு அழைக்கிறார். வாரும் தேவாரம் சுமப்போரே, வாருங்கள் என் இயேசு அழைக்கிறார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. உலக பாரங்கள் சுமந்திடினும், உற்றாரும் பெற்றோரும் கைவிடினும். உலக பாரங்கள் சுமந்திடினும், உற்றாரும் பெற்றோரும் கைவிடினும். உந்தனக்காய் ஜீவன்